தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானால் ஒன்றிணைந்த அன்புமணி திருமாவளவன் பிறந்தநாள் அன்றும் கூட சீமான் மீது வன்மத்தை கக்கிய விஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம். நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்களின் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்போ பலரும் வாழ்த்து தெரிவித்தாங்க. எதிரிகள் கூட அண்ணன் சீமான் அவர்களின் பிறந்தநாளை தவிர்க்க முடியாத காரணத்தில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டிருந்தாங்க. இருந்தாலும் அந்த இடத்துலையும் வன்மத்தை கக்கியிருக்காரு ஒரு பத்திரிகையாளர். அது என்ன அப்படிங்கிறத முழுக்க பார்ப்போம். முதல்ல யார் யாரெல்லாம் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ஆதன் தமிழ் இருக்கக்கூடிய மாதேஸ்வரன் என்ன கூறியிருக்காருன்னா, தமிழக அரசியலின் தவிர்க்க முடியாத தலைவன், தமிழ் தேசிய அரசியலின் போர்ப்படை தளபதி, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இளைஞர்களின் ஒற்றை நம்பிக்கை நீங்கள், வருங்காலம் உங்களுடையதாகட்டும் அண்ணா அப்படின்னு பதிவேற்றியிருக்காரு. என்னதான் ஒரு ஊப்பின் கேலி கிண்டல் பண்ணாலும் கூட நம்பிக்கை நட்சத்திரமாக இப்போ யார் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் பதிவேற்றியிருக்காரு. அது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதனைத் தொடர்ந்து பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன கூறியிருக்காருன்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து மக்கள் நீதி மையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய மிகவும் சிவாஜி ஐயாவுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவை இந்திய சினிமாவிலே பார்த்திங்கன்னா மிக முக்கிய நடிகராக இருக்கக்கூடிய அனைவராலும் போற்றக்கூடிய அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா, ஆற்றல் மிகு பேச்சாலும் அளப்பரிய தமிழ் உணர்வாலும் அனைவரையும் ஈர்க்கும் அன்பு தம்பி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு கூறியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பல முறை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கட்சியை மனித குலத்தின் எதிரின்னு சொல்லி இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய அவரை அவர் தம்பி அப்படிங்கிறத பல முறை முன்னிறுத்தியிருக்காரு. எந்த அளவுக்கு அவரை திட்டி இருந்தாலும் கூட அன்போடு பண்போடு இருக்கக்கூடிய அவருடைய தனிப்பட்ட முறையில் அவரை என்றைக்குமே அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் சொன்னதே இல்லை, தவறாகவும் பேசியதில்லை. அண்ணாமலை அவர்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு சீமான் அவர்களின் பிறந்த நாளான இன்று அவர் அனைத்து நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ பிஜேபி தமிழ்நாடு சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாநாடு திரைப்படத்தின் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய சுரேஷ் காமாட்சி அவர்கள், பழக தேன் பேச்சில் தீ, தீந்தமிழ் உயிர், வழி நிறைந்த மக்களோடு நின்று சமர் செய்யும் புரட்சியாளன், இன்றைய சமூக தேடல், தமிழனை நேசிக்கும் நாவலன், எம்மதத்தையும் எச்சாதியையும் மறுத்து நாம் தமிழராய் ஒருங்கிணைப்பவன், அண்ணன் என்ற பேரன்பிற்கு அடைமொழி, எங்களை தன்னுள்ளே அடைக்காக்கும் தாய்க்கோழி, வென்றெடுக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை, யாவும் வாய்க்கட்டும், பேரன்பின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு அண்ணனை டேக் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குல்ல இந்த வார்த்தை படிக்கும்போது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்து அவர் பார்த்திங்கன்னா முன்னாடி அண்ணன் சிம்புவை வைத்து மாநாடு திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இப்போ துரைமுருகனை வைத்தும் பார்த்திங்கன்னா ஒரு படம் தயாரிப்பில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அது குறித்த பல விடயங்கள் இன்னும் வெளியே வரல. இருந்தாலும் கூட அவருடைய வாழ்த்து மிகவும் இன்புற்றதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல உடல் நலத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்து மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்களை பார்த்திங்கன்னா டேக் பண்ணியிருக்காங்க. கடைசியாக அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்று பிறந்தநாள் காணும் அன்பு இளவல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு விசிக சார்பில் எமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் தமிழ்நாடு நலன்களுக்காக அவரது அரசியல் பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு. அவர் என்றைக்கும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காருன்னா, நீங்களும் கூட இருந்தீங்கன்னா இன்னமும் தைரியமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லணும்னு தோணுது. ஆனால் என்ன செய்வது, அவர்கள் இருவருமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக போயிட்டு திராவிட கட்சிகளோடு இருக்காங்க. அது மிகவும் மன வருத்தம் தரக்கூடியதாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த மாதிரியான நிகழ்வுலாவது ஒன்று சேர்ந்து அவங்க குரல் கொடுக்குறாங்கன்னும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. அதனைத் தொடர்ந்து கடைசியாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. பிறந்தநாள் அன்றும் கூட ஒரு சிலர் வன்மத்தை கக்குவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது திமுக ஊப்பிகள் மட்டும் கிடையாதுங்க. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கிறவங்கள கூட அப்படி தான் செய்வாங்க. தொடக்கத்திலே நான் ஆரம்பிக்கும் போது மாதேஷ் அவர்களை தான் ஆரம்பித்தேன். அவரும் ஊப்பின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணாலும் கூட அவர் எல்லார்கிட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறது, அன்போடு நடந்துக்கிறதுன்னு இருப்பாங்க. ஆனால் முழுக்க முழுக்க வன்மத்தை பிறந்த நாளையும் கூட கக்கணும்னு சொல்லிட்டு விஷன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி வாழ்த்து தெரிவித்திருக்காருன்னா, அவர் வீட்டுக்கு உணவருந்து கூப்பிடும்போது அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது என்ன கறி அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க. அவர் சாப்பிடாம ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஆமக்கரியா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி இப்போ போட்டு அதில் ஒரு குதூகலிக்கிறாரு. இது எந்த மாதிரியான எண்ணம்னே தெரியல. இந்த மாதிரியான ஆட்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க
மக்களுக்கு எந்த வகையிலும் பயனற்றவர்களாக தான் இருப்பாங்க. இவர்களை பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கே கொஞ்சம் இழிவாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, மக்களுக்கு தேவையான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கிறத கூட ஒருத்தவர் மேலே இருக்க வன்மத்தை தனிப்பட்ட முறையில் வந்து தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற இவர் எந்த வகையில் மக்களுக்கு நலனை மட்டும் கொண்டு போய் சேர்ப்பார். அவருக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் கொண்டு போய் அவங்க முன்னாடி காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபராக தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நேற்று அண்ணனோட பிறந்தநாள் மிகவும் சிறப்பாக நடந்ததுங்க. அந்த இடத்துல வந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அங்கே போட்டிருந்த அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறதுல இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் கடைசியாக வந்து பார்த்து பத்திரமா போங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லி அனுப்பிய அந்த காட்சிகள் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் நெகிழ்வடைய செஞ்சிருந்தது. அன்புக்கும் வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு போங்க, பசியோடு போயிடாது. எல்லாருக்கும் உணவு இருக்கு. இல்லைனாலும் அண்ணன் சமைச்சு மறுபடியும் போவேன். சாப்பிட்டு